வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யாரை அவர் பார்க்குறார், அவர் யாரை பார்க்குறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்குறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்கள் லக்னம் என்ன, இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்கை தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்கை தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்கை தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பருங்க, ஒரே வரீங்க, பிரமாதம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அது போன வருஷமே முடிஞ்சிருச்சுங்க. அது திருக்கணித பஞ்சாங்கம். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கிறது உங்கள் பிரியம். திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ தான் சனி பெயர்ச்சி நடக்குது. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2.5 வருஷத்துக்கு சூப்பர். எல்லா வகையிலும் எல்லா துறையினருக்கும் நிம்மதி, சந்தோஷம், நல்லது, உயர்வு, அப்புறம் என்ன கலக்குங்க, பிரமாதம், வெற்றி. ஆமாம், உத்தியோகம், வியாபாரம், கலைத்துறை, அரசியல், விவசாயம், குடும்பம், எல்லாத்துக்கும் வெற்றிங்க. ஒரே வார்த்தைங்க. ஆமாங்க, அவட்டத்துக்கு தலைவர் செவ்வாய், ஆனாலும் உயர்வு. செவ்வாய் சனி எதிரி, ஆனால் உயர்வு உண்டு. சனி நியாயமானவர். எனவே திருவோணத்தினோட தலைவர் சந்திரன், அவரும் சனிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் உத்திராடத்துக்கு தலைவர் சூரியன், அவரும் ஃப்ரெண்டு கிடையாது. ஆனால் ராசிக்கு தலைவர் சனி, 3ஆம் இடத்து சனி, உயர்வை தந்தே தீர வேண்டும், நிம்மதி. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 50க்கு 47 மதிப்பெண்களை தருகிறது. ஏன் சார் ஒரு 2 அதிகம்? சனிக்கு, ராசிக்கு தலைவர் சனி இல்லை, சனிக்கு சனி ஃப்ரெண்டா இல்லையா? ஆமாம், சூப்பர், பிரமாதம். இப்போ பிறந்த நேரத்து ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டி அந்த 50க்கு எவ்வளவுன்னு கேட்டுக்கோங்க. மொத்தத்தில் எங்களுக்கு ஒரே திருஷ்டி, எங்களுக்கே வருத்தம் வருது. என்ன சூப்பர்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆமாம், நல்லது, நிம்மதி. உங்களுக்கு சனி பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பரிகாரம்? ஏகப்பட்ட திருஷ்டி வைத்தறிச்சல் வரும் உங்கள் மேலே. ஆமாம், அதனால் சனிக்கிழமையில் அசைவ உணவு வேண்டாம். சனிக்கிழமையில் பெருமாள் கோயில்லையோ சிவன் கோயில்லையோ தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் சிவன் கோயில்ல இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். அமாவாசை தமிழ் மாத பரப்பு தவறாமல் குலதெய்வ கோயிலில் வழிபாடு செஞ்சுருங்க. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையாவது குச்சனூர், தேனிக்கு பக்கத்தில் இருக்குது, சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், திருநள்ளாறு போய் குளத்தில் குளித்து பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி தொல்லை முடிஞ்சு போச்சு. அதனால் ஆமாம், இதை செஞ்சிருங்க. திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் என்பது உறுதி. நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லியிருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லியிருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லியிருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல்
நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.